வீடியோ தலைப்பு பிச்சை எடுத்தாலும் ரஜினி. அமிதாப் பச்சன் இதை பண்ணல. வாழ்க்கையின் தத்துவங்கள் பார்வை. வணக்கம் நண்பர்களே. நம் வாழ்க்கை தத்துவம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் ஒரு ஆழமான விஷயத்தைப் பற்றி பேசப் போகிறோம். தலைப்பைப் பார்த்ததும் ஒரு சின்ன அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கலாம். பிச்சை எடுத்தாலும் ரஜினி. அமிதாப் இதை பண்ணல. இந்த ஒரு வரிக்குப் பின்னால் ஒளிந்திருக்கும் வாழ்க்கை தத்துவத்தை இன்று நாம் ஆராயப் போகிறோம். தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இந்திய சினிமாவின் மெகா ஸ்டார் அமிதாப் பச்சன். இருவருமே தங்களின் கடின உழைப்பாலும் அபார திறமையாலும் உச்சம் தொட்டவர்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் ரஜினிகாந்த் எடுத்த ஒரு முடிவும், அதை அமிதாப் பச்சன் எடுக்காததும் நம் வாழ்க்கைக்கு ஒரு பெரும் பாடமாக அமைகிறது. ரஜினிகாந்த் பாபா படம் வெளிவந்தபோது அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியைப் பெறவில்லை. விநியோகஸ்தர்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டது. பொதுவாக ஒரு படம் நஷ்டமடைந்தால் தயாரிப்பாளரோ நடிகரோ அதற்குப் பொறுப்பேற்பது அபூர்வம். ஆனால் ரஜினிகாந்த் அங்கே ஒரு வரலாற்றைப் படைத்தார். தன்னால் ஏற்பட்ட நஷ்டத்திற்கு ஈடு செய்யும் விதமாக அவர் தனது சொந்த பணத்தை விநியோகஸ்தர்களுக்கு திருப்பிக் கொடுத்தார். இதைத்தான் பிச்சை எடுத்தாலும் ரஜினி என்று அந்த பதிவு குறிப்பிடுகிறது. ஒரு நடிகர் தனது புகழையும் கௌரவத்தையும் பொருட்படுத்தாமல் ரசிகர்களின், விநியோகஸ்தர்களின் நம்பிக்கையை பாதுகாக்க ஒரு பெரும் தியாகத்தை செய்தார். அவர் தனது தவறு என்று உணர்ந்தார், அதற்கான பொறுப்பை ஏற்றார். இது வெறும் பணம் திருப்பிக் கொடுப்பதல்ல, இது ஒரு உன்னதமான பண்பு. இங்குதான் அமிதாப் பச்சனுடன் ஒரு ஒப்பீடு வருகிறது. அமிதாப் பச்சன் தனது ஏபிசிஎல் நிறுவனத்தின் மூலம் பெரும் நிதி நெருக்கடிகளை சந்தித்தார். பெரும் கடன் சுமையில் மூழ்கினார். அந்த காலகட்டத்தில் அவர் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளானார். ஆனால் ரஜினிகாந்த் செய்தது போல, தனது படங்களால் நஷ்டமடைந்தவர்களுக்கு பணம் திருப்பிக் கொடுத்தது போன்ற ஒரு நிகழ்வு அமிதாப் பச்சன் வாழ்வில் இல்லை. அவர் தனது கடின உழைப்பால் மீண்டும் உச்சத்திற்கு வந்தார். இந்த இரு பெரும் ஆளுமைகளின் இந்த செயல்களில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளும் வாழ்க்கை தத்துவம் என்ன? பொறுப்புணர்வு. ரஜினிகாந்த் தனது செயலுக்கு முழு பொறுப்பேற்றார். இது வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம். தவறு நேர்ந்தால் அதற்கு பொறுப்பேற்று அதை சரிசெய்ய முயற்சிப்பதுதான் உண்மையான வீரம். மக்களின் நம்பிக்கை. தனது ரசிகர்கள் மற்றும் விநியோகஸ்தர்கள் மீதான நம்பிக்கையை அவர் எந்த நிலையிலும் இழக்க விரும்பவில்லை. இது வியாபாரத்திற்கு மட்டுமல்ல, தனிப்பட்ட உறவுகளுக்கும் பொருந்தும். மக்களின் நம்பிக்கையைப் பெறுவதும் அதை காப்பாற்றுவதும் மிக முக்கியம். தன்னடக்கம் மற்றும் எளிமை உச்ச நட்சத்திரமாக இருந்தும் அவர் ஒரு சாதாரண மனிதனைப் போல் பொறுப்பேற்றது அவரது தன்னடக்கத்தையும் எளிமையையும் காட்டுகிறது. இதுதான் அவரை மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடிக்க வைத்தது. ரம்மின்னு எவனாவது இனி வந்து கும்மி அடிச்சிருவாங்கடி என்ற அடுத்த வரி ஒரு எச்சரிக்கை போலத் தோன்றலாம். ஆனால் ஆழமாகப் பார்த்தால் இது ஒரு சமூகப் பாடம். ஒரு பிரபலத்தின் செய்கையை வைத்து அடுத்தவர் மீதும் அதே அளவுகோலை வைத்து அளவிடுவது தவறு. ஒவ்வொரு தனிநபரின் சூழலும் முடிவும் வேறுபடும். அதே சமயம் ரஜினிகாந்த் போன்றவர்களின் செயல்கள் அடுத்த தலைமுறைக்கு ஒரு முன்மாதிரியாக அமைகிறது. வாழ்க்கையில் நாம் பல சவால்களை சந்திக்கிறோம். வெற்றி, தோல்வி இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. ஆனால் தோல்விகள் வரும்போது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதுதான் நம் குணத்தை வெளிப்படுத்தும். ரஜினிகாந்த் செய்தது வெறும் பணம் திருப்பிக் கொடுப்பதல்ல, அது ஒரு பாடம். ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகாட்டி. இந்த நிகழ்வு, நான் தவறு செய்தால் அதை ஒப்புக்கொள்வேன், அதை சரிசெய்வேன் என்ற உறுதியைக் காட்டுகிறது. இது நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் பின்பற்ற வேண்டிய ஒரு தத்துவம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களையும் இந்த சம்பவம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற வாழ்க்கை தத்துவ காணொளிகளைப் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.